விஜயா பயங்கர கோவமா இருக்காங்க. நான் சாப்பிடவே மாட்டேன். ரவி, சுருதி 2 பேரும் வீட்டுக்கு வந்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அத கேட்டோனே அண்ணாமலை சொல்றாரு, "இங்க பாரு, அவங்க 2 பேருமே வரும்போது வரட்டும். அதுக்காகலாம் நீ பட்னியா இருக்க வேண்டாம். நீ போய் சாப்பிடு போ. உனக்கு வயசாகுது புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "இங்க பாருங்க, நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான். 2 பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா உள்ள போறாங்க. இத முத்து, மீனா 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. "என்னப்பா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சாப்பிட்றதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாடா, அடம் புடிச்சா அடம் புடிச்சிட்டே தான் இருப்பா. அவளெல்லாம் சரி பண்ணவே முடியாது. விடு, கொஞ்ச நேரம் பசியோட இருப்பா. அப்புறம் தானா வந்து அவளே சாப்பிடுவா போ" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாரு. முத்து, மீனா 2 பேருமே உள்ளே போறாங்க. அப்படியே ஃபீல் பண்றாரு முத்து. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "இதோ வரேன் மீனா இரு" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மறுபடியும் போறாரு. போயிட்டு சொல்றாரு, "நான் ஒண்ணு பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆனா அவங்க கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. வைராகியமா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு நல்லா பக்கெட் ஃபுல்லா பிரியாணி வாங்கிட்டு வராரு. ஃபுல்லா பிரியாணி வாங்கிட்டு அழகா டைனிங் டேபிள்ல வாழை இலை ஃபுல்லா பிரிச்சு வச்சுட்டு நல்ல பக்கெட்டு பிரியாணி அப்படியே கொட்டி விடுறாரு. "என்னப்பா திடீர்னு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, "அப்பா, அந்த கடை பிரியாணி சூப்பரா இருக்கும். அதான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. மீனாவும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வாசனையா இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜயா. அப்படியே பின்னாடி இருந்து ரோஹிணி பார்க்குறாங்க. "ஓ, அத்தை சாப்பிட்ருவாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடும்போது அப்படியே வராங்க. வந்துட்டு, "எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. இதில் என்ன இருக்கு? எடுத்து வைங்க எல்லாமே" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா விஜயா சூப்பராக பிரியாணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே முத்து, மீனா 2 பேருமே ரூம்குள்ளே வராங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, "என்ன, ஒரு நாள் கூட அத்தை உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டதில்ல. ஆனால் அத்தை சாப்பிட்லன்னோடனே உங்களால் தாங்க முடியாமல் போயிட்டு பிரியாணி வாங்கி தரீங்க" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு அம்மா எனக்கு ஊட்டினாங்கல்ல" அப்படின்னு முத்து.